12ல கேது இருந்தால் கண்டிப்பாக மோட்சங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. அதாவது நம்மகிட்ட கன்சல்டேஷன் எடுக்கும்போது சில பேர் கேட்குற கேள்வி, சார் எனக்கு மோட்சம் கிடைக்குமா 12ல கேது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் உண்மையும் இருக்குது, சில விஷயங்கள் பொய்யும் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அது என்ன தெரியுமா? 12ல கேது இருந்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது உண்மையிலேயே பொய். இது நீங்கள் உதாரணத்துக்கு ராமாயணத்தில் போனீங்களாலே இந்த விஷயம் புரிஞ்சிடும். ஸ்ரீராமர் ஜாதகம் எல்லாருக்குமே தெரியும். அவர் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 12ல் விரயபாவத்தில் கேது இருப்பார். ஸோ அவர் ராசி லக்னம் ரெண்டுமே கடகம் தான். ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி 12ஆம் இடத்துல தான் கேது இருப்பார். ஸோ அப்போ ஸ்ரீராமருக்கு மோட்சம் கிடச்சிருக்கணும், கரெக்டா? ஆனால் மோட்சம் கிடைச்சதா அப்படின்னா இல்லை. ஏன்? இப்போ ஒன்றும் இல்லை. மோட்சம் கிடைச்சதுன்னா என்ன? பிறவி இல்லாத நிலை. அப்போ ஸ்ரீராமர் அதுக்கப்புறமேட்டு பிறந்திருக்க கூடாது. ஆனால் அப்படி இல்லை. அது ராமாயணத்தில் ராமரா விஷ்ணுவருடைய ஒரு அவதாரம் பிறக்கிறார். அதுக்கு அடுத்தது ராமாயணம் முடிஞ்சதுக்கப்புறம் மகாபாரதம். அதில் அதே ஸ்ரீராமர் கிருஷ்ணராக பிறக்கிறார். ஸோ அப்போ என்னங்க, எப்படிங்க அடுத்த பிறவி வந்தது? பிறவி வரக்கூடாதுல்ல, ஏன் வந்தது அப்படின்னா 12ல் கேது இருந்தால் மட்டும் மோட்சம் கிடையாது. அது குறிப்பாக காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் உங்களோட லக்னம் அமைஞ்சு உங்களுக்கு அப்போ 12ல் கேது இருந்தால் மட்டும்தான் மோட்சம். மற்றபடி இதில் எல்லா லக்னத்துக்கும் மோட்சம் கிடையாது.